இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சிஸ்டம் லேப்டாப்ல எப்படி PUBG LITE கேமை இன்ஸ்டால் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய நண்பர்கள் கேட்டுட்டே இருந்தாங்க PUBG LITE வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அதை பத்தி போடுங்க அப்படின்னு. இப்பதான் பாத்தீங்கன்னா அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியால. அதனால பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போறேன். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தவறாம கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட லேப்டாப்ல 4 GB RAM இருந்தாலும் போதும், கண்டிப்பா நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். கவர்மெண்ட் லேப்டாப்ல ப்ளே பண்ணிக்க முடியும். அதான் என்னோட ட்விஸ்ட். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பிசி வெர்ஷன், அதாவது பிசி வெர்ஷன் PUBG நீங்க ப்ளே பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜிபி RAM இருக்கணும், கிராபிக்ஸ் கார்டு எல்லாமே ஹெவியா வேணும். பட் இந்த PUBG LITE நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹெவியா எல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் லோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலே போதும். கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்களும் பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா lite.pubg.com. இந்த வெப்சைட் நீங்க வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் இந்த வீடியோ கீழ கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. மினிமம் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட், ரெக்கமெண்டட் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதாவது இதுல கொடுத்திருக்க விண்டோஸ் 7 எல்லா OSலயும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். கோர் i3 வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 GB RAM இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ ரீசெண்டா கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்லயும் பாத்தீங்கன்னா இந்த PUBG LITE கேமை நீங்க சூப்பரா ப்ளே பண்ணிக்க முடியும். இவங்க ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா 8 GB RAM, பட் 4 GB RAMலயும் ப்ளே பண்ணிக்க முடியும். கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் லேப்டாப்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலோட சைஸ் பாத்தீங்கன்னா 64 MB. இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரர் கோட் வந்துச்சு, உங்க சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க, இந்த டிரைவர் மிஸ் ஆகிருக்கு, இதை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு. அது என்ன டிரைவர் அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு நீங்க வாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு .NET framework மிஸ் அப்படினா இத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருப்பாங்க என்ன இது உங்களுக்கு மிஸ் அப்படினு. அப்போ உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகாது. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படினா கண்டிப்பா இத டவுன்லோட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் தான் நீங்க இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணணும். கீழேயும் பாத்தீங்கன்னா டிரைவர் கொடுத்திருப்பாங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இத நீங்க கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஃபைலை நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரர் கோட் காமிப்பாங்க, இன்ஸ்டால் ஆகாது, இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படினா மட்டும் தான் இத நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, டவுன்லோட் பண்ண அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்க சிஸ்டம்ல. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஐ அக்செப்ட் இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இல்லை, அதனால டிஃபால்ட் அதுவாகவே ப்ராசஸ் பண்ணி அதுவாகவே இன்ஸ்டால் பண்ணிக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கல அப்படின்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஐக்கான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமை ப்ளே பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, இனி தான் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஆன் அக்கௌண்ட் கொடுத்திருப்பாங்க. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் Chrome browser செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் browser ஓபன் ஆயிரும். இதுல தான் பாத்தீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா Facebook அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். எல்லாம் கொடுத்துட்டு இதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கிரியேட் மை அக்கௌண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அதே Gmail ID பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்து நீங்க லாகின் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க Facebook வச்சு லாகின் பண்ணீங்க அப்படின்னா இதுல Facebook கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்படியே லாகின் பண்ணிக்க முடியும். உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டால் ஆகிட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா 2.4 GB. இது டவுன்லோட் ஆகுறதுக்கு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா டவுன்லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு PUBG LITE கேம், ஹை கிராபிக்ஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே அக்செப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே பாக்குறீங்க கேம் ஓபன் ஆகிட்டு இருக்கு. இதுல உங்களுடைய நிக் நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து தமிழ் சர்வர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களே பாக்குறீங்க கனெக்டிங் ஆகுது. உங்களுடைய சிஸ்டம்ல இந்த கேம் லேக் ஆகுது அப்படின்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. இதுல வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல லாஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் FPS கொடுத்துருப்பாங்க. இது நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஆகாம ஒர்க் ஆகும். பிரைட்னஸ் வேணா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வெரி லோ எல்லாமே இதுல இருக்க மாதிரியே கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ட்ரோல். இதுக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஷூட் பண்றதுக்கு என்ன பட்டன் யூஸ் பண்ணணும், ஃபயர் பண்றதுக்கு என்ன பட்டன் யூஸ் பண்ணணும், எல்லாமே நீங்க தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்களும் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான கேம் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் இந்த
PUBG லைட் வந்து உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணலையோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். எதனால ஒர்க் ஆகல அப்படின்னு கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தவறாம கிடைக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்க தமிழ் சொல்ல டெக் சேனல் என்னோட ராஜன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி PUBG லைட்டை வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு தெரியல, கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோ சந்திக்கும் போது பை பாய்.